மாற்று மருத்துவங்கள் எல்லாமே சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், எலும்பு முறிவுகள் எல்லாமே இங்கே எங்கள் தாத்தாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் மருத்துவர் தான். அதை சார்ந்து இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உலக அளவில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நாடி பார்த்து வந்து டைம் சொல்லுவாங்க, மரண டைம் கரெக்டாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு ஐசியூவில் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியலை இல்லையா? ஆனால் இன்றைக்கி நாங்கள் தெளிவாக சொல்கிறதுக்கான அந்த கலைகள் இருக்குது. எல்லாமே ஓலைச்சுவடிகளில் வந்து இருக்குது. அது எல்லாமே விஞ்ஞானம் தான். ஆனால் இப்போதைக்கு அது சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க அலோபதி மருத்துவர்கள். அது அப்படி கிடையாது. ஆனால் அதுக்கான ஒவ்வொரு நாடிகளும் இப்போ இன்னைக்கு தான் நீங்கள் ஹார்ட்டை பற்றி படிக்கிறோம். அன்றைக்கே வந்து இதய துடிப்பை பற்றி, மூச்சு சுவாசங்கள், சரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நாடி சுவாசம், இது போகிற தன்மையெல்லாம் நம்ம தெளிவாக தெரியும். பிறகு அந்த இது சொல்லுவாங்க தெரியும், வாத பித்த கப நாடிகள் சொல்லுவாங்க. காலையில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, இப்போ பக்கவாதம் வந்தாச்சுன்னா காலையில் இறந்துடுவாங்க. அது ஆக்சுவலி வந்து அது வாத நரம்பு ஓட்டம் இருக்கிற டைம் தான். இப்போ நம்ம சொல்கிற நோய் அந்த இது சொல்லுவாங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்கிறாங்க, தொற்றா நோய்கள். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நம்ம வாத எரிச்சல் தான் சொல்லுவாங்க தெரியுமா, பேய் எரிச்சிச்சு, பிசாசு எரிச்சது. அது வந்து இன்றைக்கி சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இதயத்தோட அடைப்பு, மாரடைப்பு. அந்த மாரடைப்பு வந்து நம்ம மக்கள் அன்றைக்கி தெளிவாக சொன்னாங்க, இது மாரடைப்பு தான் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால் நாடி ஜோதிடம், நாடி வைத்தியம், நோய் அறிகுறிகள், எப்போது மரணிப்பார்கள், ஈவன் பிறக்கிற டைம் கூட எப்போ குழந்தை பிறக்கும், அதெல்லாம் வந்து கணித்து சொன்ன மகான்கள் வந்து இங்கே இருந்தாங்க. முறிவு, எலும்பு முறிவெல்லாம் வந்து அவ்வளோ அவசர கால சிகிச்சை. நேற்று கூட நாங்கள் அந்த மீட்டிங் பேசிட்டு வந்தோம். எப்படி வந்து இயற்கை மருத்துவங்கள் வந்து நாடி மருத்துவம் வந்து நம்ம வந்து அவசர நோய்களை எப்படி பண்ணுறது. இதனால் விஷக்கடிகள், பாம்பு கடிச்சா சொல்லுவாங்க, இந்த பாம்பு கடிச்சிருக்கு, அவங்க கொண்டு வர குணாதிசத்தை பற்றி சொல்லுவாங்க. மூலிகைகளை கொடுத்தே வந்து நம்ம வந்து விஷ முடிவுகள் பண்ணலாம். மற்ற மாதிரி ரொம்ப பாய்சனுக்கெல்லாம் வந்து நமக்கு நல்லா பண்ணி ஒன்றும் வேண்டாம். சோத்து காத்தாலை இருக்குதுங்களா, சோத்து காத்தாலை வந்து இன்னைக்கு உலக அளவில் ரிசர்ச் பண்ணி, நான் வந்து சுவிட்சர்லாந்தில் பேசுகிறேன். அப்போ சோத்து காத்தாலை பற்றி அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து நீங்கள் அதை வந்து வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி சோத்து காத்தாலை இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே மூலிகைகள் தான். இதெல்லாம் மூலிகைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு விதமான. அதேமாதிரி இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுது. ஸோ இதனால நாங்கள் இங்கே இயற்கையாக வச்சுருக்கோம். பில்டிங் இல்லாமல் இயற்கையாக வச்சு நம்ம இந்த காற்றை சுவாசிப்போம்.